பெரியம்மா என்ன குழம்பு இன்னைக்கு? இன்னைக்கா சுவையான கருவேப்பிலை குழம்பு செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. சோம்பு, சீரகம், மிளகு. குழம்புக்கு சோம்பு, சீரகம், மிளகு, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதக்கணும். வதக்கி அரைச்சுக்கணுங்க. இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கணும். வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி இது போட்டு வதக்கணும். பூண்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளியை போடணும். சூப்பரா இருக்கும் கருவேப்பிலை குழம்பு. வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். 2 தட்டு சோறு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சிருக்க கருவேப்பிலை பேஸ்ட் அதில் போடுங்க. பச்சை மிளகாய், சோம்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் எண்ணெய் ஊற்றி வதக்கி அரைச்சிருக்கு. அதை கொஞ்ச நேரம் இப்படி நல்லா போட்டு வதக்கணும். நல்லா மணக்குது. நல்லா வதங்கினோடனே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் வீட்டில் அரைச்சது அதையும் போட்டு வதக்கணும். இந்த கருவேப்பிலையோட புளி போட்டு அரைச்சிருக்கு, அதனால புளி ஊற்ற வேண்டாம். நம்ம எவ்வளவுக்கு வதக்குறோமோ நல்லா டேஸ்டா இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு வதக்குங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இல்லாட்டி கருகிரும். சூப்பர் வாசனை. செம்மையா மணக்குது. மனம் சூப்பர் தூக்கலா இருக்கு. இந்த பொடி அதுல போடுறோம். சூடா சோறு வடிச்சு நெய் ஊத்தி இந்த கருவேப்பிலை குழம்பு ஊத்தி சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்கும். கொஞ்சமா தண்ணி ஊத்தினா போதும். நல்லா கொதிச்சு எண்ணெய் மேல வரந்தட்டிக்கும் கொதிக்கணும். தேவையான உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு போடணும். பாருங்க இப்பவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு. பாருங்க கருவேப்பிலை குழம்பு எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேல வந்துருச்சு பார்த்தீங்களா? இதை அப்படியே அப்பளம் பொரிச்சு இந்த வீட்டு அரிசி சோறு வடிச்சு வச்சிருக்கோம். நாங்க கடையில எல்லாம் அரிசி வாங்க மாட்டோம். விவசாயம் பண்ணி வீட்டுலதான் அரிசி நெல்லை வச்சு அரைச்சி வச்சுக்கிறது அரிசி. சோறு வடிச்சாச்சு. கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்பளம் பொரிச்சு சாப்பிட வேண்டியதுதான். இதுக்கு நீங்க அப்பளம் பொரிச்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். செட்டிநாட்டு கருவேப்பிலை குழம்பு ரெடி. பெரியம்மா சமையல் நெடுமுடிக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.